ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், கல்யாண முருங்கை இலை ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தோட்டத்துலேயும் வந்துட்டு அந்த மரத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு, ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இலைகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து வடை செய்ய போகிறோம். பெண்களுக்கு வந்து எல்லா வித பிரச்சனைகளுக்குமே ரொம்ப நல்லது. மெயினாக டீனேஜ் பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ நல்ல கொழுந்து கீரைகளாக இருக்குது. இந்த கொழுந்து கீரையெல்லாம் பறிச்சுட்டு நம்ம வடை செய்யலாம். கல்யாண முருங்கை கீரையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சு தாமரை இலை மாதிரி மேலே ஒட்டாதோட தண்ணி பாருங்கள், அந்த மாதிரி தான் நிற்கும். சுத்தமாக எடுத்துக்கலாம். நம்ம தோட்டத்து பக்கம் வச்சு அலசிக்கிறேன். தண்ணி நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கீரையை அலசி எடுத்துக்கிட்டு நான் ஒரு அரைப்படி வந்து புழுங்கலரிசி ஊற வைக்க போகிறேன். அந்த கீரைக்கு அரைப்படி புழுங்கலரிசி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா கிரைண்டரில் அரைக்கணும். நீங்கள் மிக்சிலாம் போட்டிங்கன்னா மசியாது. கிரைண்டரில் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டு வடை போடணும். மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வடை போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த வடைக்கான மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மாவு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும், திக்காக இருக்கணும். இந்த கீரை வந்து பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா பீரியட்ஸ் டைமில் வந்து நிறைய டீனேஜ் பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின்லாம் இருக்கும். இந்த மாதிரி கீரையை ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த பெயின் இல்லாமல் தடுக்கும். அப்புறம் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த கீரையை உணவில் சேர்த்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். யூரின் ஃப்ரீயாக வெளியே வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பெண்களுக்கு வந்து பாடி ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கீரையை வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் எடுத்துக்கோங்க. தோசை முறையில் இல்லை இந்த மாவே தண்ணியை கரைச்சி அடை மாதிரி செய்யலாம். இல்லை இட்லி மாவு கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் கீரையை அரைச்சி நம்ம தோசை ஊற்றலாம். நான் இந்த கிளைமேட் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ நான் அந்த வடை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வடை பண்ணுறேன். லைட்டாக ஒட்டுச்சுன்னா கையில் தண்ணியில் லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் வடை கொஞ்சம் போட்டுட்டு பக்கோடாவும் கொஞ்சம் போட்டுட்டேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.